உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது பாருமா, சில நேரத்துல அம்மாவும் அப்பாவும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், உங்களுக்கு எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை அவங்க சொல்லி கொடுத்தாலும், நீங்க எந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், சில நேரத்துல பசங்க தெரியாம தப்பு பண்ணிடுவாங்க. And that's absolutely normal. பசங்க தப்பு பண்ணலன்னா அப்புறம் எப்படி கத்துப்பாங்க? அப்படிதான் நீயும் தப்பு பண்ணிட்ட. எனக்கு தெரியும் எந்த வண்டி என்ன வந்து மோதுச்சுன்னு. அது உன்னோட ஜீப் தான். நீதான் அந்த வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்த. இப்ப நீங்க இங்க வந்ததுக்கு காரணம் நான் உங்களை ஆக்சிடென்ட் பண்ண விஷயத்த எல்லாருக்கும் சொல்றதுக்கா? இல்ல 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 இல்ல, நிச்சயமா இல்ல. டோன்ட் வரி. இந்த விஷயத்த நான் யார் கூடவும் ஷேர் பண்ணிக்கல, யார்கிட்டயும் சொல்லல. யுவன் கிட்ட கூட நான் சொல்லவே இல்லை. ஆனா இந்த விஷயத்த நீயே உன் வாயால எல்லார்கிட்டயும் சொல்லணும். இப்ப இந்த விஷயத்த நீயே தான் உங்க அப்பா கிட்ட சொல்ல போற. இங்க பாருமா, உன்னால ஒரே ஒரு தப்பு நடக்கல. உன்னால நேத்து மொத்தம் 3 தப்பு நடந்திருக்கு. 1, அண்டர் ஏஜா இருந்தும் கூட நீ வண்டி ஓட்டி இருக்க. 2வது, நீ ரிவர்ஸ் வந்து என்னை இடிச்ச. அண்ட் 3வது, தப்புக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா நீ அதை மறைச்சிட்ட, பொய் சொல்லிட்ட. பொதுவா நீ பொய்ய உண்மையா மாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, பொய்யாதான் இருக்கும். என்னைக்கும் உண்மையாகாது, அது எனக்கு தெரியும். என்ன குஷி இது? அது 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 வந்து இது அது நீ என்கிட்ட மறுபடியும் பொய் சொல்லிட்டியா? நான் உனக்கு புரிய வச்சல்ல, பொய்யாதான் இருக்கும், என்னைக்கும் உண்மையா ஆகாது. எக்ஸாக்ட்லி, நானும் இததான் சொல்ல வந்தேன். உனக்கு எப்படி தெரியும்? அது இந்த வரியை எப்பவும் நான் தான் சொல்லுவேன். பல வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்தேன். அது எப்படி உனக்கு இந்த வரி தெரிஞ்சது? ஐயோ, நான் தான் குஷின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.